இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேற்றைய தினம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல கமிஷரி வரப்பிரசாத் ஐயா அவர்கள் கூட்டியிருந்த மில்லர்புரம் சபையில அந்த கிளர்ஜி மீட்டிங்ல ஏராளமான ஆயர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று நம்ம கேள்விப்பட்டோம். அவர்கள் யார் அப்படின்னா, தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்ற அணியினர். அவர்கள் ஏற்கனவே நமது 1000 ஆண்கள் கூடுகை நடந்த இடத்திலேயே நம்மள கலந்து கொள்ளவில்லை. அதுபோல அந்த வெற்றி பெற்ற அணியினர் எல்லா ஆயர்களுக்கும் தகவல் சொல்லி நீங்க சென்று கலந்து கொள்ளக்கூடாது சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மீறிய என்ன பண்ணிருக்காங்க, ஆயர்கள் அங்க போயிருக்காங்க. குறிப்பாக ஒரு தரப்பு ஆயர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிருக்காங்க இருக்காங்க. அவங்கதான் வரப்பிரசாத் ஐயா கொண்டு வந்தது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, போய் கலந்துட்டு இருக்காங்க. அது போல நடுநிலைமை வகிக்கிற ஆயர்கள் என்ன பண்ணிருக்காங்க, போயிருக்காங்க. எனவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 ஆயர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, கலந்துருப்பாங்க அப்படிங்கிறது தோராயமாக தெரிகிறது. இதுல பாத்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகம் நினைத்தது போல வரப்பிரசாத் ஐயா செயல்படவில்லை என்றே நம்ம கேள்விப்படுகிறோம். காரணம் பாத்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகம் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த கவுன்சில் சேர்மன் எல்லாத்தையும் ஜட்ஜி ஐயா போட்டதை மாத்திட்டு ஏற்கனவே இவர்களுடைய நிர்வாகத்தில் இருந்தவங்க திரும்ப என்ன பண்ணுவாங்க, ஐயா பணி அமர்த்துவார்கள் நினைச்சாங்க. ஆனா ஐயோ பாவம், அவர் எதையுமே செய்யல. அது போல பாத்தீங்கன்னா ஒரு 30 பாஸ்டேட் சேர்மனையும் இவங்க மாத்துறதா அவங்களுடைய ஃபேவரான ஆட்களை கொண்டு வரக்கு என்ன பண்ண, ஐயா வைத்து கையெழுத்து வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். அதுவும் நடக்கவில்லையாம். அது மட்டுமல்ல, அந்த மீட்டிங்ல ரைட் ரெவரண்ட் வரப்பிரசாத் பிஷப் அவர்கள் பாத்தீங்கன்னா தான் ஒரு தெளிவான ஒரு மனிதர் என்பதை காட்டி விட்டதாகவே நாங்கள் கேள்விப்படுகிறோம். காரணம் பாத்தீங்கன்னா அரசியல் எதுவுமே பேசலையாம். அது போல இந்த தேர்தலை குறித்தும் எதுவுமே அவர் பேசல. ரொம்ப தெளிவாக இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு ஒரு மேய்ப்பன், தலைமை மேய்ப்பன் வேண்டும், பிஷப் அவர்கள் வேண்டும். அதற்கு ஆயர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையா இருக்காங்க, பேசியிருக்காங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா நடுநிலைமை வகிக்கின்ற ஆயர்கள்லாம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதுபோல அவரை அழைத்து வந்த அந்த ஆயர் குரூப், பழைய குரூப்பா பாத்தீங்கன்னா சற்று அதிர்ச்சியில் தான் இருந்திருக்குது. ஏன்னா ஏற்கனவே கோயம்புத்தூர் பிஷப் இங்க தெரியாம காலை வைத்து சில விஷயங்கள் அவர்கள் சொன்னதை கேட்டு பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்து அது நீதிமன்ற அவமதிப்பு விஷய அளவுக்கு போய் அதுக்கப்புறம் பேப்பர்ல மன்னிப்பு கேட்டதெல்லாம் கண்டிப்பாக கோயம்புத்தூர் பிஷப் ஐயாட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப உஷாராவே இருந்திருக்காங்க. வேற எதுவுமே பேசாம வேதாகமத்துல இருந்து மட்டும் சில விஷயங்களை பேசிட்டு எல்லாரும் ஒற்றுமையா இருங்க அப்படி இருந்தாதான் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, அதாவது கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, கடந்து போயிட்டாங்களாம். கூட்டம் வந்தவங்களுக்கு உண்மையிலே பெரிய ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா அவர்கள் நினைத்த மாதிரி எதுவுமே செய்யவில்லை. ஆனாலும் பாத்தீங்கன்னா நீதிபதி ஐயா அவருடைய தரப்புல இருந்து நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா, இது நிச்சயமாக ஒரு கோர்ட் கண்டெம்ட், விதிமுறைகளை மீறி அவருடைய அனுமதி இல்லாமல் பாத்தீங்கன்னா கோர்ட் கண்டெம்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கோர்ட்ல பாத்தீங்கன்னா இது குறித்து புகார் கொடுப்பார்கள் என்றே கேள்விப்படுகிறோம். இருந்தாலும் இங்க எந்த விதமான குழப்பத்துக்கும் அவர் இடம் கொடுக்கவில்லை. அதுக்காக நம்ம உண்மையிலே வரப்பிரசாத் ஐயா அவர்களை பாராட்டிதான் ஆக வேண்டும். அடுத்தது என்னன்னா, ஐயா அவர்கள் கலந்து கொண்ட அந்த 1000 ஆண்கள் கூடுகையில பாத்தீங்கன்னா நம்முடைய கருத்தில் தெரிந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இந்த 1000 ஆண்கள் கூடுகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா ஆண்டுகளும் தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு விஷயம்தான். ஆனாலும் நமக்குள்ள ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது முதலாவது ஆண்டு பாத்தீங்கன்னா 1000 ஆண்கள் கூடுகை அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1500 ஆண்கள் கூடுகை, அதுக்கப்புறம் 2000, 3000, 4000, 5000 ஆண்கள் கூடுகை கூடிக்கொண்டே வந்திருக்கணும். அதுதானே வளர்ச்சி. தொடர்ந்து ஏன் 1000 ஆண்கள் கூடுகைன்னு மட்டுமே போடுறாங்க? அது மட்டும் இல்லைங்க, அந்த கூடுகைக்கே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாஸ்டேட் என்ன பண்றாங்க, கூவி கூவி அழைச்சி அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஷீல்டு தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்ன தரம் அது தரம் இது தரம், முதல்ல பிரைஸ், அது போல பாத்தீங்கன்னா அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்க, என்னெல்லாமோ செய்யறாங்க. இப்படி செய்துதான் பாத்தீங்கன்னா தன்னுடைய சபையின் மக்களை கூட வேண்டுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நமக்கு ஏற்படுத்துது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏன் இந்த 1000 தங்கிட்டாங்க? அதாவது பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மந்தியில இல்லாத ஆடுகள் எனக்கு இருக்குன்னு சொல்லுது. அப்போ புதிய ஆத்மாக்கள் என்ன பண்ண வரணும். ஏங்க புதிய ஆத்மாக்களை விடுங்க, இங்க இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா வெறும் 1000 ஆண்கள் மட்டும் தான் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் இருக்காங்களா? இது பாத்தீங்கன்னா ஒரு சடங்காச்சாரமாக தான் நடக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற மக்களே உணர்ந்துக்கிறாங்க. வேதாகமத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல ரட்சிக்கப்படுகிறவரை அனுதினம் கர்த்தர் சபையில சேர்த்து வந்தாருன்னு இருக்குது. ஆனா இங்க அப்படி நடக்குதா?
சபையில ஒரு ஆத்மா கூட புதுசா யாருக்கும் வரல. இருக்கிறவங்கள என்ன பண்ணும், இங்க இருந்து வெளியே விடாம காப்பாத்தினாலே பெரிய ஒரு ஆச்சரியம், பெரிய ஒரு அதிசயமா இருக்குது. இப்ப எங்க ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா, ஆலயத்தின் தென்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தொட்டி கட்டி போட்டுருக்குது. அந்த தொட்டி நீங்களா என்ன பண்ணுங்க, போய் பாருங்க. அந்த தொட்டி எதுக்கு கட்டினாங்கன்னு இப்போ இருக்கிற வாலிபர்களுக்கு தெரியல, அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியல. ஒரு முழுக்கு ஞானஸ்நான தொட்டி. எனக்கு தெரிந்து பாத்தீங்கன்னா அந்த தொட்டி கெட்டிய உடனே பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு மிஷினரி தாங்கினாங்க. அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்ன பண்ணாங்க, வட இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. அதோட சரி, இன்னைக்கு வரைக்கும் அது காஞ்சிதான் கிடக்கு. தண்ணி நிரப்புறாங்களா நிரப்பவே தெரியல. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மா, ஒரு புதிய ஆத்மா கூட வரல. சோ இப்படி ஒரு பாஸ்டேட்ல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த திருமண்டலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு நிலைமை வந்து திருமண்டலத்தில் இருக்கும் பொழுது 1000 ஆண்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்காது. அதுல இருந்து குறைஞ்சிட்டு தான் வரும். ஒண்ணு இல்லைங்க, நீங்க 2000 வேண்டாம், 1001 ஆத்மா கூடுகை, ஆண்கள் கூடுகை அப்படின்னு மாத்துங்களேன். ஒரு ஆத்மா ஒரு வருஷத்துக்கு புதுசா கொண்டு வந்தா கூட என்ன பண்ணும், ஏதாவது ஒரு நன்மை இருக்காங்க. மற்றபடி பாருங்க, போய் என்ன பண்ணும், ஒரு எஸ்கேஷன் மாதிரி கொண்டு போனது என்ன பண்ணும், சாப்பிட்டுட்டு நல்லா சுத்தி பார்த்துட்டு வர்றதா இருக்கு. இதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ இங்கதான் பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐ அப்படிங்கிறது முற்றிலுமாக என்ன பண்ணுது, செயலிழந்து போய் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. காரணம் அரசியல். இப்ப இங்க வந்த ஆயர்கள் எல்லாரையும் பாருங்க, ஒரு அணியின் சார்ந்தவர்களாக, மற்றவங்க கூட இருக்கிற ஆயர்களே கூட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சில் சேர்மனா இருக்கவர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, நேரவே என்ன பண்றாங்க, சேலஞ்ச் பண்றாங்க. நாங்க இந்த தேர்தலில் இவரை தான் ஆதரிக்க போறோம், இவரை தான் நாங்க கொண்டு வர போறோம் சொல்லி சேலஞ்ச் பண்றாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, நாங்க நியாயமா நடந்து கொள்வோம், ஆண்டவர் யாரை அனுமதித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான் சொல்லுமே தவிர, இந்த அணியினரை இந்த நபரை தான் அனுப்ப போறேன் கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு ஏன் என்ன பண்றாரு, சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஆத்மதாக இருக்கும், புதிய ஆத்மாக்கள் மேல வாஞ்சி இருக்கும். எப்படியாவது அரசியல் செய்து அண்ணனை என்ன பண்ணும், அப்படியே கைக்குல போட்டுக்கிட்டு தங்களுக்கான கவுன்சில் சேர்மன், பிஷப் போன்ற பதவிகளை தான் பெற்றுக்கொள்ள நினைக்கிறாங்க. சோ இவர்கள் பிஷப் ஆகி வந்தாலும் என்ன நடக்கும், என்ன மாற்றம் நடக்கும்? ஆலயத்திலிருந்து மாற்றம் நடக்குமா? அவர்கள் வாழ்க்கையிலாவது மாற்றம் நடக்குமா? கிடையவே கிடையாது. ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு போவாங்க. அதாவது ஒரு இடத்துல கைதியா இருக்கு, இன்னொரு இடத்துக்கு கைதியா போவார். அங்க போய் என்ன பண்ணும், அண்ணனுக்கு கேட்டுக்கு வாட்ச்மேனா தான் இருக்கணும். சுயமாக ஒரு முடிவு கூட எடுக்க முடியாது. சோ இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் பொழுது இங்க எப்படி ஆத்ம ஆதாயம் நடக்கும்? இப்படி எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய ஒரு திருமண்டலமாக இது மாறும்? ஒரு காலத்திலே மாறாது. சோ எனவேதான் நம்ம ரொம்ப தெளிவா சொல்றோம், இந்த சந்ததிகள் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி 21 வருஷமாக இவர்கள் செய்த தவறை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இது போன்று தவறு செய்யாத ஒரு சந்ததிங்கிறது எழும்ப வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில அந்த மீட்டிங், புதிய மனிதர்கள், புதிய வாலிபர்கள், புதிய தரிசனம் பெற்ற மக்கள் வந்தால் மட்டும்தான், இந்த திருமண்டலத்தின் மேல் ஒரு கரிசனை உள்ள மக்கள் வந்தால் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த நோக்கம் நிறைவேறுமே தவிர, மற்றபடி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் 1000 ஆண்கள் இல்லை, 10,000 ஆண்கள் கூடினாலும் நிச்சயமாக அதில் எந்த விதமான பலனும் ஆன்மீக பூமி என்று அழைக்கப்படுகின்ற இந்த திருமண்டலத்துக்கு கிடைக்காது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது 2 பேர் செய்த தவறையும் சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்றாங்க, 2 பேரும் என்ன பண்றாங்க, மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா பைபிள் அழகா சொல்லுது, உங்களுடைய தலையில உள்ள முடியல என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன பண்ணிருக்கு. அதனால வந்து மனுஷனை என்ன பண்ண விடுதல், நம்ம பிரியப்படுத்த போவதில்லை, மனுஷனை திருப்திப்படுத்த போவதில்லை, மனுஷனை கண்டு பயப்பட போறதும் இல்லை. கர்த்தர் ஒருவருக்கு தான் நம்ம கணக்கு கொடுக்கணும், அவருக்கு தான் பயப்பட வேண்டும். எனவே தொடர்ந்து நம்ம பயணம் செய்ய போகிறோம். இன்றைய தினம் நடக்கிற அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண போறோம், கண்டிப்பாக இந்த திருமண்டலத்தை எப்படி ஆவிக்குரிய திருமண்டலமாக, ஆண்டவர் விரும்பும் திருமண்டலமாக எடுத்து செல்ல போகிறோம். அது மட்டும் இல்ல, நீங்கள் கேள்வியும் கேட்கலாம். நியாயமான கேள்விகளுக்கு நிச்சயமாக சரியான பதிலை நாங்கள் கொடுப்போம். எனவே இதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அனைவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த முறை அவ்வளவு எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருக்கின்ற கயவர்களோ இல்லை என்றால் இந்த திருமண்டலத்தை கபலீகரம் செய்ய நினைக்கின்ற மனிதர்களோ நிச்சயமாக ஆட்சிக்கு வர முடியாது. ஆண்டவர் ஒருவரை இங்கு ஆளுகை செய்வார். ஆயர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. அதுபோல இங்கிருக்கின்ற அனைத்து மக்களும் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை பெற்றிருக்கின்றனர். ஏற்கனவே நான் சொன்னது போல தொடர்ந்து சொல்கிறேன், வாலிபர்கள், பெண்கள் எழுந்து வாருங்கள். இந்த திருமண்டலத்தை கர்த்தர் நமக்கு சொந்தமாக தருவார். அவர் நினைக்கின்ற ஒரு ஆன்மீக பூமியாக இது நிச்சயமாக ஒரு நாள் மாறிய தீரும். அனைவருக்கும் நன்றி. உயிர் பெறுவீர், வந்து கொடுவீர், உலர்ந்த எலும்புகளே,
நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை